வாட்ஸ்அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 25, 2026. தமிழகத்துல தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியோட விஐபி வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு புது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு பாஸ். அவரோட சொத்து விவரங்கள்ல முரண்பாடு இருக்குன்னு வருமான வரித்துறை ஐடி டிபார்ட்மெண்ட் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணிருக்காங்க. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். வோட்டர்ஸ் லீகல் அட்டாக். சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த குமாரவேல் என்ற வாக்காளர் 2021க்கும் 2026க்கும் உதயநிதி கொடுத்த சொத்து விவரங்கள்ல நிறைய இடிக்குது பாஸ்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருக்காரு. மிஸ்ஸிங் 7 crores. ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ல உதயநிதிக்கு இருந்த 7.36 கோடி முதலீடு இந்த தடவை தாக்கல் பண்ணின வேட்புமனுவுல காணும்னு வருமான வரித்துறை சுட்டிக்காட்டியிருக்காங்க. இதுதான் இப்போதைய மெகா ஹாட் டாபிக். வைஃப்ஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட். உதயநிதியோட சொத்து பட்டியல்ல இருந்து அந்த 7 கோடி மறைஞ்சாலும் அவரோட மனைவி கிருத்திகா உதயநிதி பேர்ல 2.63 கோடி முதலீடு புதுசா வந்திருக்கு. இது எப்படின்னு தான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. ஐடி ரெஸ்பான்ஸ் இன் கோர்ட். இப்போதைக்கு உதயநிதியோட எல்லா ஆவணங்களும் எங்க கிட்ட இல்லைன்னு வருமான வரித்துறை சொல்லிட்டாங்க. அவரோட மனைவி இன்னும் 2025-26க்கான வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணாததுனால எதையும் இப்போதைக்கு ஒப்பிட முடியாதுன்னு அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. 150 days ரூல். தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸ் படி தேர்தல் முடிஞ்சு 150 நாட்களுக்குள்ளதான் வேட்பாளர்களோட சொத்துக்களை முழுமையா சரிபார்க்க முடியும். அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் அவகாசம் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிபன்சி இன் லோன்ஸ். சொத்து மட்டும் இல்ல பாஸ், கடன்கள்லையும் ஒரு பெரிய குழப்பம் இருக்காம். 2021ல 11 கோடி கடன் கொடுத்ததா சொன்னவரு இப்போ 10 கோடின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கம்பெனி கணக்குல அது வேற மாதிரி இருக்குன்னு ஐடி சொல்லி செக் வச்சிருக்காங்க. கேஸ் அட்ஜர்ன் டு ஜூன். இந்த எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கோட அடுத்த விசாரணைய வர ஜூன் மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகுதான் இதுல ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். இந்த வழக்கை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசியல்ல வேட்புமனு தாக்கல் பண்றது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற ஒவ்வொரு பைசா கணக்கும் கரெக்டா இருக்கணும். உதயநிதிக்கு இது சாதாரண செக்கா இல்ல பெரிய சிக்கலா? இந்த சொத்து விவரங்கள்ல இருக்கிற முரண்பாடு தேர்தல் முடிவுகளை பாதிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. கணக்குல புலியா இருப்போம், தேர்தலை கவனிப்போம் பாஸ்.